விடுதலை படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் அவங்களோட கேரக்டர் ஆர்க் அவங்களோட கேரக்டர் ஸ்டடி பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வேரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கதையின் நாயகன்னு சொல்றதை விட கதையை நம்ம கிட்ட சொல்ல வந்த ஒரு கேரக்டர் தான் சூரி கேரக்டர். இந்த கதையை சூரி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? அந்த கதைக்கு வந்து ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஃப்ரேம் இல்லாத ஒரு கேரக்டர் தான் தேவைன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் தேடிட்டு இருந்தாரு. அப்ப வந்து இவர் நமக்கு யதார்த்தமா இருக்காருன்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க போட்டாங்க. ஸோ அவரோட கேரக்டர் எப்படி இருந்தாங்கன்னா, அவர் ஏற்கனவே இன்னொரு மலைப்பிரதேசத்துல இந்த மாதிரி ஜீப் ஓட்டிட்டு இருந்தவர் தான். ஸோ அது ஒரு கம்பெனி, ஒரு போலீஸ் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்க மக்கள் படையோட தள்ள அதிகமாயிடுச்சு. அதாவது மக்கள் படை வந்து அந்த ஏற்கனவே அந்த டிரைவர் சுட்டுட்டாங்கன்னு அவர் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த டிரான்ஸ்ஃபருக்காக இங்க வராரு. இந்த கேரக்டர் நேர்மையா இருப்பாரு. அதிகாரம் நம்ம பதவிக்காக வந்து பொய் சொல்றதோ இல்ல செய்ய சொல்றதோ ஒத்துக்காத மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ரைட்டிங் நல்லா இருக்கும். அதுல இந்த கேரக்டர் வந்து மற்ற போலீஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, காசுக்காக தான் பண்றோம், நீ சம்பளம் எல்லாம் குடும்பம் நடிச்சிரும்ன்றதுலாம் சில வாட்டி இந்த கான்ஸ்டேபிள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஓசிகிட்ட கடைசியில மடிப்பு கேட்காம மெமோ கிழிச்சு போட்டு ரொம்ப நேர்மையாவே இந்த கேரக்டர் எழுதியிருப்பாங்க. அது இல்லாம இந்த கேரக்டர் வந்து கதை சொல்றதும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மற்ற கேரக்டர் படத்தை பத்தி படத்துக்குள்ள படம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி இருந்துச்சு. கதையில வெல் ரிட்டன் கேரக்டர்னு சொன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் பாப்பா தமிழரசன் நினைக்கிற பேரு. ஸோ அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியும் அந்த கேரக்டருக்கு படத்துல காமிச்ச திரைக்கதையில காமிச்ச ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த போலீஸ் கூட்டிட்டு போய் இதை இன்வெஸ்டிகேஷன் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா இறந்துருப்பாரு, அவங்க அம்மா அவருக்கு பைத்தியம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளேல காமிச்சதும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாத்தியாரை பத்தி அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டபிள் சூரியக்கு சொல்றப்ப வாத்தியார் கெட்டவர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுல காமிச்ச ஒரு அந்த அவங்க அப்பா மட்டும் காமிச்சிருப்பாங்க. இதுவே அவங்க இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து சூரியக்கிட்ட சொல்றப்ப அவங்க அம்மாவையும் காமிச்சிட்டு ஏன் வாத்தியார் நல்லவர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சூரியகர் கேரக்டர் அடாப்ட் பண்ணிக்கல. அவங்க சித்தப்பா வந்து மக்கள் படையில இருக்கிறாங்க, நம்ம 2 பேரும் செட் ஆகும் சூரியகர் கேரக்டர் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே இப்படி நம்ம ஒரு போலீஸ் தான் நம்ம அம்மா அப்பா இப்படி பண்ணாங்க, அவங்க நம்ம போலீஸ் வந்து மக்கள் படையில சித்தப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அது மேல ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து சூரியங்கிற ஒரு போலீஸ் கேரக்டரை விரும்புறாங்க. ஸோ இந்த கேரக்டர் அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் தான் படத்துல வெளியிட்ட கேரக்டர்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வாத்திய கேரக்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் கெட்டவர் மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து தேவையான சண்டை போடுற மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தை மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர்ல. செகண்ட் ஹாஃப்ல அவங்க பாப்பா கேரக்டர் வந்து அவர் எவ்வளவு பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஆளான மக்கள் படையில ஒரு ஆளுக்கு ஒரு ஏட்டையர் வந்து சூரியக்கிட்ட சொல்றது வந்துன்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஏன்னா ஒரு கையே வெட்டி போலீஸ்கார கையே வெட்டி இருப்பாங்கன்னு அவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமாட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே வந்து சூரிய பயன்படுத்த அவங்கள பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே அதை வந்து பாக்குறப்ப ரொம்ப பாக்குறப்ப வாத்தியார் ரொம்ப வெளில கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க, தீவிரவாதி கேரக்டர் மாதிரி எடுத்துச்சு. பட் இதே பாப்பா சொல்றப்ப அது அப்படி இல்லை, கதையே அப்படி ஏன் அப்படி பண்ணாரு ஏன் இது பண்ணாருன்னு இன்னும் 2-3 சீன்ஸ் ஆக்ட் பண்ணி சொல்ற பட்சத்துல வாத்தியார் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாத்தியார் கேரக்டர் கதையில இது ஃபர்ஸ்ட் இதுல காமிச்சதுனாலே நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அதிகபட்சமான ஸ்கிரீன் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கேரக்டர் நம்ம அப்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரெயின் சீன், அது பாம்பு இருந்துச்சு, அதுக்கு நிறைய மக்கள் இறந்துட்டாங்க அப்படி காமிச்சு மக்கள் படைகளோட தீவிரவாத அமைப்புன்னே காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே மக்கள் படை தீவிரவாத அமைப்பு காமிக்கணுங்கிறதுக்காக அப்படி காமிச்சிட்டு போலீஸ் டிஸ்கஷன் பிரஸ் மீட் எல்லாத்துலயும் மக்கள் படையெல்லாம் ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி அவங்க அப்படி இல்லை. இந்த போலீஸ்காரங்களாம் மக்கள் படை எதுக்கு போராடுவாங்க எதிர்த்து இந்த போலீஸ்காரங்களாம் அவங்களோட கம்பெனிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த இருக்கிற நிலத்தெல்லாம் எடுக்க போராடுவாங்க. அதுலயே அந்த டைலாக் ரெடியூஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. மக்கள் படை அந்த போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி மற்ற காம்ரேட்ஸை வந்து கூட்டிட்டு வர முடியாது. அங்க இருக்கிற டைலாக்ஸுமே நல்லா இருக்கும் அந்த இடத்துல. நீங்க என்னதான் எங்களை வந்து சொன்னாலுமே எங்க நிலத்தை சொன்னாலுமே நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு டைலாக் ரைட்டன் அதுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. பேக் ஸ்டோரி ஸ்டார்டிங் எடுத்து நான் சொன்ன பேக் ஸ்டோரியுமே மக்கள் படைக்கு நல்லா இதாக இருந்துச்சு. அடுத்து ஓசி கேரக்டர். இந்த படத்துல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வில்லனா காமிச்சு வில்லனா போர்ட்ரே பண்ண ஒரு கேரக்டர் வந்து ஓசி கேரக்டர் தான் சொல்லணும். ரொம்ப ஈகோயிஸ்ட் பிடிச்ச கேரக்டர். கம்பெனி இருக்கிறீங்க நான் சொல்றதா கேட்கணும், அது சரி தப்புலாம் இல்லை. மக்கள் படை மேல வேற ஏதாவது வரணும்னு சொல்லி யார் வேணா சொல்லுவாங்க, சுட்டா அது ஒரு இறக்கமே இருக்காது, டார்ச்சர் பண்ற மெத்தட் எல்லாமே வந்து ஓசி கேரக்டர் ரொம்ப ஒரு வில்லங்க கூப்பிட்டு போயிருந்துச்சு. அவர் மேல ஒரு
கெட்ட அபிப்பிராயம் வர அளவு கேரக்டர் எழுதியிருந்தாங்க. அதை நடிச்சிருந்தாரு, கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ அதனாலே எனக்கு அவர் மேல ரொம்ப விருப்பம் வந்துச்சுன்னு சொல்லுவோம். படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் காமிச்சிருந்தது கான்ஸ்டபிள். என்னதான் சின்ன ரோலா இருந்தாலுமே அவரோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, அந்த கேரக்டர் ரைட்டிங். இந்த படத்துல எக்ஸ் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து காமிச்சிருக்கிற போலீஸ் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவர் வந்து மக்கள் படை அவங்களோட ஆளுன்னு காமிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா வந்து சூரிய வந்து வாத்தியாரை பார்த்துட்டு அவங்க யோசிக்கிட்ட சொந்தமாக போயிட்டு அவர் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாத்தியாரை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருமே இங்க இருந்து போனவர் தான் மக்கள் இயக்கத்துல இருந்து. ஏன்னா அவருக்கே தெரியும் வந்து மக்கள் இயக்கம் நல்லதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலுமே வந்து அவர் சூரிய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லியிருப்பாரு. பிகாஸ் அந்த வாத்தியாரை காப்பாத்திருக்காங்க. அதுவே செகண்ட் பார்ட்ல அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க, அடிபட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க இந்த செகண்ட் பார்ட் டீல்ல. ஸோ அவர் செகண்ட் பார்ட்ல மாட்டிப்பாரு. பார்க்கலாம் செகண்ட் பார்ட்ல. அடுத்து நம்ம பார்க்கறது சௌச்சோ மற்றும் அவங்க ரெண்டு பேருமே ஃபுட் டீச்சர் இருந்தாங்க அந்த இதுல. ஸோ சௌச்சோ கேரக்டர் பார்த்தா அந்த ஓசியோட சொந்தத்துக்கு மாதிரி வெறும் சௌச்சோ மட்டுமே போட்டுட்டு ஒழுங்கா சாப்பாடு சமையல் எல்லாம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு வந்து அவர் கொஞ்சம் கொள்ளடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே கொள்ளடிக்கிற மாதிரி. ஏன்னா வாரத்துக்குள்ள வந்து ஒரு சௌச்சோ முடிஞ்ச ஒரு நல்ல சாப்பாடு இல்லாம வந்து அவங்க ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த ஃபுட் இன்சார்ஜ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறப்ப யாருமே சௌச்சோவுக்கு கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அப்புறம் அமுதன் அவன் ஸ்டெப் பண்ணினாங்கிறப்ப சரி அமுதனுக்கு கேட்கங்காட்டியுமே கை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அமுதன் போலீஸ் வந்து இந்த படத்துக்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறதான். படத்துல வந்து ஒரு கீழ் ஜாதி அந்த மாதிரி வேற ஜாதி இந்த மாதிரி காமிச்சிட்டு நீ வந்து ஓசிக்கு அவங்க ஃபுல்லா ஒத்து போனா அவங்க எல்லாரும் மற்ற போலீஸ்ல வர சான்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிற, உண்மையா இருக்கிற நேர்மையா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க சில டைலாக்ஸ் மூலியமா. ஸோ அதுவுமே பொருட்படுத்தாம அவர் வந்து நேர்மையா இருக்கணும்னு அங்க நடந்ததுதான் அந்த கலெக்டர்கிட்ட ஒத்திட்ட மாதிரியும் அதனாலேயே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி சம் சீக்வன்ஸ் அதை பிளான் பண்ணி அந்த ஓசி பிளான் பண்ணி அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு மாத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அடுத்து கௌரவ மேடம் பண்ணியிருந்த டிஎஸ்பி கேரக்டரு. ஸோ இவர் ஸ்டார்டிங்ல வரப்ப கொஞ்சம் எல்லா கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த இவரே மற்றவங்களை டார்ச்சர் பண்றதுதான் கொஞ்சம் கெட்ட மாதிரி இருந்துச்சு. மறுக்கா இவங்க ஒரு குரூப் மீட்டிங்ல அந்த குமரேசன் சூரிய கேரக்டர் பாராட்டுற நல்ல கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. கடைசியில பாத்தியார டார்ச்சர் பண்ற கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்க லீவுங்கிறப்ப அதோட டைலாக் சொல்லியிருப்பாரு, 10 தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தன் இன்னைக்கு இவன் எழுதுனத சரின்னு நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம். அமுதனுக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியலே பேசியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது இன்னுமே சரியாது. இப்போ வரைக்கும் நமக்கு சரியாக அந்த அரசியல் இப்ப அழகா பேசியிருப்பாங்க டைலாக்ல. அந்த ஒரு 2 டைலாக்ஸ் மூலமா ரொம்ப டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து எடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து சும்மா ஃபெஸ்டிவல் மட்டும் இருக்கிற மாதிரி தான். I'm done with the second part. It's ready. I'm trying to send it to festivals, but for the theater, I think something is missing. ஸோ இதான் இந்த விடுதலை பார்ட் 1ல இருக்கிற கேரக்டரோட அனாலிசிஸும் கதை சுருக்கமும் சொல்லியிருப்போம். ஸோ தேங்க்யூ.